அம்மா சுப்லட்சுமி, கோயிலுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல, எதையும் மறந்துடலையே? ஆமாங்க மாமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுங்க. பிள்ளைங்களாம் எங்க? மாமா, மூத்தவன் வந்துட்டான். மூத்தவனும் பொண்டாட்டியும் அங்க பேசிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு முத தடவை வந்திருக்காங்கல்ல, அவளை கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன்னா சரி காட்டிட்டு வந்துருக்கேன். ஒரு நிமிஷம் மாமா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லம்மா இருக்கட்டும், சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கூடயே உட்காருங்கன்னா அவங்களுக்கு நேரமும் போகாது. நம்ம முன்னாடி என்ன பேசணும் அமைதியா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு கோயிலை சுத்தி கிட்டி பாத்துட்டு வரட்டும். நீ எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சிரு. சமதார வீட்டுல வந்துட்டாங்களா? அப்பா நான் போன் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட வந்துட்டே நாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவோம் நாங்க. சரி சரி, நல்லது நல்லது. கொண்டு வந்து எல்லாத்தையும் பூசாரி கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா மாமா, எல்லாத்தையும் பூசாரிட்ட கொடுத்தாச்சு. இங்க திருச்செந்தூர்ல நம்ம பொங்கல் வைக்க மாட்டோம்ல மாமா, போறப்ப நம்ம குலசாமி கோயில அப்படியே பொங்கல் வச்சுட்டு போயிடலான்னு ஒரு எண்ணம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அதுதான் சரியா இருக்கும். அப்புறம் நாளை விட கிருஷ்ணா ஆபீஸ் போயிருவான். ஆபீஸ் போயிட்டா அவனை பிடிக்கவே முடியாது. அவன் இல்லாம குலதெய்வ கோயிலுக்கு போய் நினைச்சிய, அதனால இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு நாள் அவன் வந்ததே பெரிய விஷயம். ஆமாங்க மாமா, நானும் அப்படிதாங்க மாமா நினைச்சேன். சரி போங்க, போய் சாமி கும்பிடுங்க. இதை பாருங்க, எல்லாரும் வரட்டும், மொத்தமா சாமி கும்பிட்டு போவோம். சரிங்க மாமா. மீனா, தங்க மீனா, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க, அண்ணன், அண்ணி, அதுக்கப்புறம் குட்டி வலை ஆதி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமா, ஆதி எங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அவளை கூட்டிட்டு வரலையா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் அந்த தேங்காய் பழம் அதை எடுத்துட்டு வர வேண்டியிருந்தது. நான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா, நீங்க முன்னாடி போங்க, அக்கா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன்ட்டா. சரி கொடுத்துட்டு வான்னு விட்டுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்ப வந்துருவா. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அத்தை. அம்மா முத்து, எப்படிமா இருக்க? மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்கல்ல? என்ன மச்சான், தங்கச்சியை பார்த்தோன்னே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் இல்ல மச்சான், அவ நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. என் தங்கச்சி உங்களை அவளை நல்லா பாத்துப்பா, எனக்கு தெரியும் மச்சான். எது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? என்னைக்கு எங்க தங்கச்சியை கட்டிட்டு போனீங்களோ அன்னைக்கே நீங்க எங்களை ஜெயிச்சாச்சு. அண்ணா, இப்போ உங்களுக்கு இவருக்கும் பேச்சு போட்டியா நடத்துறாங்க? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, சின்ன அண்ணன் எங்க? அவன் வந்துட்டாமா, இந்த பின்னாடி எங்க நின்னுட்டு இருக்கான். நான் கூப்பிடவா? இல்லண்ணா, இருக்கட்டும், அண்ணன் வரும்போது வரட்டும். ஐயோ, எவ்வளவு பெரிய கோயில், எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு பக்கத்துல இருந்தும் அம்மா அப்பா ஒரு டைம் கூட இங்க கூட்டிட்டு வந்ததே இல்ல. இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய கோயில நம்ம பார்த்ததே இல்ல போல. அப்பாட்ட சொல்லி இன்னும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு கோயில் பார்க்க போயிட வேண்டியதா. நீ கூட ரொம்ப அழகடி. இந்த கோயிலை விட என் கண்ணுக்கு நீதான் ரொம்ப அழகா தெரியற. ஆனா உன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன். நீயும் இந்த மாதிரி ஆடுனா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்க முகத்திலையும் எனக்கு உன் முகம் மட்டும்தான் தெரியுது. நம்மளுங்க ஆடணும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. பாட்டு சத்தமும் இது. ஐயோ, இது ஃபேமிலியா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். புடவை கட்டி நகை போட்டு, ஐயோ கையும் காலையும் அசைக்க முடியாம பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஊன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். அந்த லூசு கூட இருந்து இருந்து எங்க போனாலும் அந்த லூசு சத்தம் தான் காத்துல விழுது. யாருடி லூசு? நானா லூசு? மகளே, நீ மட்டும் என் கையில மாட்டு, முகம் எப்படி கடிச்சு துப்பிடுறேன். நான் பாக்குறது கனவு நிஜமா? எல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. ஐயோ, யார பார்த்தாலும் இவ்வளவு தெரியலடா. கடவுளே, இதுதான் காதலா? வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாங்க சமந்தி, எல்லாரும் வந்துட்டோம். சரி, உங்க சின்ன பொண்ணு ஆதி எங்க? அவ எங்க கோயில்ல எங்கயா சுத்தி பார்த்துட்டு இருப்பா. சின்ன பொண்ணு, இங்க நிப்பாட்டி நம்ம என்ன பேச போறோம் அதான் சுத்தி பார்த்துருவான்னு அனுப்பியிருக்கேன். அம்மா, தம்பியையும் காணோம். அநேகமா கிருஷ்ணாவும் ஆதியும் ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல விட்டா கண்டிப்பா பத்திக்கும். நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். அம்மாடி முத்து, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம், நேரம் ஆகுதுல்ல. சரிங்க சமந்தி. மைனி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எப்படி இருக்காங்க? சக்கரவர்த்தி, நீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நாளாச்சு உங்களை எல்லாரையும் பார்த்து. ஆமா, இது யாரு? இது உங்க பேரன் கிருஷ்ணன் தானே? சரி சரி, கிருஷ்ணன் பொண்டாட்டியுமா? என்ன அழகா இருக்காங்க, ஜோடி பொறுத்து எப்ப அபாரமா இருக்க. யாரு சொல்றீங்க? இந்த கிழவி கட்டையில போற நேரத்துல கருத்து சொல்லிட்டு இருக்கா. இவட்ட யாராவது கேட்டாங்களா? என் மகன் கிருஷ்ணனுக்கு பொருத்தமான பொண்ணு இவளா? வந்துட்டா அந்த கருத்து சொல்றதுக்கு. இவனும் பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறாள்ல, பாக்குறவங்களுக்கு அப்படித்தானே தெரியும். மதுனி, அது கிருஷ்ணன் பொண்டாட்டி இல்ல. உங்க பேரனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. மூத்தவளுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். நம்ம ராமுக்கும் நம்ம முத்துக்கும் குண்டமாத்து பண்ணிருக்கோம். இந்த பொண்ணோட அக்காவையும் அண்ணனும் தான் நம்ம வீட்டு மருமகமார கொண்டு வந்திருக்கோம். கிருஷ்ணனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிடிச்சா இவங்களுக்கும் கட்டி வச்சிட வேண்டியதான். இதை விட எங்க போய்க்க போறோம்?
சக்கரவர்த்தி, உங்க குணம் கொஞ்சமும் மாறல. நீங்க இன்னமும் மாமா மாதிரியே இருக்கீங்க. பரம்பரையா எவ்வளவு காசு பணம் சேர்த்தாலும் குணம் தான் முக்கியம், குடும்பத்தை பார்த்து தான் சம்மந்தம் பண்ணணும்னு மாமன் சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் கூட அவங்க தலை போனதுக்கு அப்புறம் எல்லாரும் மாறி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இன்னமும் அப்படித்தான் இருக்கீங்க. அதான் உங்க குடும்பம் ஒத்துமையா இன்னும் மேல மேல வளர்ந்துகிட்டு இருக்கு. மைனி, இதுல புகழ்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு வயசுக்கு மேல நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். நம்ம சாவர நேரத்துல நம்ம பிள்ளைங்க பேரன் பேத்திங்கள அன்பா பாத்துக்கிறதுக்குன்னு உண்மையான ஒரு உறவை கொடுத்துட்டு போறதுன்னு சந்தோஷம். இவ்வளவு காசு பணத்தையும் தலையிலேயே தூக்கிட்டு போக போறோம். 1 ரூபா கூட வரப்போறது கிடையாது. வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக மாட்டாம. கிருஷ்ணா, வாங்கம்மா, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அது வந்துப்பா உன்னை காணோன்னு எல்லாரும் தேடுறாங்க. வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்புவோம். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா இங்கே வந்துட்ட? எது வேணுமா சுப்லட்சுமி? இல்லைங்க மாமா, உங்க எல்லாரையும் காணுமேனு பார்க்க தான் வந்தேங்க மாமா. வேற ஒண்ணும் இல்லைங்க மாமா. அம்மா, நீங்க எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா. நீ கையோட போய் என் கூட வா. சரிம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். இவன்ட்டையும் ஒண்ணும் பேச முடியாது, இவங்க தாத்தாட்டையும் ஒண்ணும் பேச முடியாது. இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு எல்லாம். வேற யார்கிட்ட போய் என்ன பேசுறது? கையோட கூட்டிட்டு போக வந்தேன்னா போங்க வரேங்கிறான். இதை விட என்ன செய்ய முடியும்? அவரு வேற பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா, மனசு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கட்டி வச்சிடலாங்காரு. பக்குன்னு இருக்கு மனசுக்கு. இவனுக்காவது ஏன் இஷ்டப்பட்ட மாதிரி, என் கௌரவத்துக்கும் என்னோட மனசுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும். அங்கதான் கட்டி கொடுப்பேன். ஏன் கிருஷ்ணனா நான் இவளுக்கான் கொடுக்கவே மாட்டேன். தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. இவங்க நம்ம உறவுக்காரங்க. உனக்கு பெரிய பாட்டி முறை. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. மகாலட்சுமி மாதிரி இருக்க. சந்தோஷமா இரு. சரி கண்ணுங்களா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். கிருஷ்ணா, சீக்கிரம் வந்துருப்பா. ஓகே தாத்தா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஓய் அழகி, முண்டக்கண்ண உருட்டி பார்க்காதடி. கண்ணழகே இப்படி காந்தமா இழுக்கிற. ரவி மாமா எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரம் நான் பேசினேன், ஏதாவது வாய் திறந்தாளா? ரவி மாமா. ஆதி, நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரீங்கன்னு மாமா சொன்னாரு. சரி, அப்ப உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாரு ரவி மாமா, நீங்க கோயிலுக்குலாம் வருவீங்களா? ஆமா, ஆதி வந்திருக்காங்கிறப்ப கண்டிப்பா பார்க்க வராம இருக்க முடியுமா? ஐயோ, ரவி மாமானா ரவி மாமா தான். உங்க பாசத்தை நெஞ்ச யாராலையும் முடியாது. நெஞ்ச நக்கிட்டீங்க போங்க. நீ மாறவே இல்ல, அதே மாதிரி தான் இருக்கிற. ஆமா, இவர் யாரு? இவரு கிருஷ்ணா சார் இல்ல? ஆமா, அக்காவோட குழந்தை. இவன் மட்டும் மாமா, நான் அக்காவோட குழந்தை. உங்க அக்கா குழந்தை பழகுற மாதிரியா பழகுறேன். லவர்னு சொல்ல மாட்டேல்ல? ஹலோ சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு இவருக்கு? இவரோட வாய் லொட பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன அமைதியா இருக்கிறாரு? என்னம்மா 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சொல்லி வச்சு போட்டீங்களா? இது யாரு? உன் மாமா பையன் தானே? ஆமாங்க அத்தை, இது எங்க ரவி மாமா, என்னோட தாய் மாமா பையன். ஓ, தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஏதோ புதுசா கல்யாணம் நடந்த ஜோடி நினைச்சிட்டேன். ரொம்ப அழகா இருக்கீங்க 2 பேரும். போங்க ஆண்டி. இதுல சிரிக்க என்ன இருக்கு? 2 பேரும் சொல்லி வச்சலாம் ட்ரெஸ் போடல, தற்செயலா தான் போட்டோம்னு சொல்ல வேண்டியது தானே? கிருஷ்ணா, வாண போலாம். எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. வரேமா, எனக்கு இனிமே எந்த வேலையும் இல்ல, போலாம். மாட்டனியா நல்லா காண்டாகுதா? என்ன என்ன படுத்துன? உனக்கு தேவைதான். இவரையே சம்பந்தமே இல்லாம இப்படி கோவப்பட்டு போறாரு. அப்படி என்ன பேசிட்டாங்க இவர்கிட்ட? இவர் அப்படிதான் மாமா. திடீர்னு கோவப்படுவாரு, திடீர்னு நல்லா இருப்பாரு. ஒன்னும் புரியாது. விடுங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன கிருஷ்ணா, முகமே சரியில்லை, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, இங்க வந்து ஏன் தனியா நிக்கிற? என்னாச்சு? தாத்தா, ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன் தாத்தா. அப்படியா? சந்தோஷம்ப்பா. நான் நினைச்சிட்டே இருந்தேன், என்னடா கிருஷ்ணா கல்யாணம் வேணாங்கிறானே, இவன் கல்யாணத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவோமோன்னு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, சுப்லட்சுமி, சீக்கிரமா நல்ல பொண்ணை பார்க்க ஆரம்பிமா. மாமா, நானும் எப்ப நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணுவோன்னு காத்து கிடக்கேன். சீக்கிரமா நான் பொண்ணு வீட்டுல பேசி முடிச்சிருந்தேன் மாமா. அடடே, நீ சொல்ற வேகத்தை பார்த்தா ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சிருப்ப போல இருக்கு. யாருமா அது? அது வந்து... ஆமா, ஒரு நிமிஷம். என்னப்பா சொல்லு. தாத்தா உங்களுக்கு பொண்ணு பாக்குற வேலையை சிரமத்தை கொடுக்காத மாதிரி நானும் அந்த வேலையை கொடுக்க போறது இல்ல. பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு. பொண்ணு பேரு ஆதி. நம்ம முத்தோட சமந்தி. எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு. நீங்க பேசி முடிச்சிடுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? ஏற்கனவே அந்த குடும்பத்துல 2 சம்பந்தம் பண்ணிருக்கோம். இந்த 3ஆவது சம்பந்தமா அந்த வீட்டுல போய் எப்படிப்பா பண்றது? சுப்லட்சுமி மாமா, இந்த பாருமா, கிருஷ்ணா செலக்ட் பண்ணா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். வாழ போறது அவன் தானே.
நம்மளாம் வாழ போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல மூத்தவன் ராமும் நம்ம முத்தும் யாரையும் விரும்பல. நம்ம இஷ்டப்படி நல்ல குடும்பம்னு 1000 முறை யோசிச்சுதானே அந்த வீட்ல இருந்து பொண்ணும் மாப்பிளையும் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு பொண்ணு எடுத்தோம்னா 3 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. நீ கவலையே படாத, நம்ம பேசி முடிச்சிடலாம். கிருஷ்ணா, நீ கவலைப்படாதப்பா, அந்த பொண்ணையும் உனக்கு பேசி முடிச்சிடுறோம், சரியா? சரிங்க தாத்தா. மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாரு லட்சுமி, இந்த குடும்பத்துக்கு எல்லாமே கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனாலதான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஆசைப்பட்ட பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். வீட்டுல போய் பேசலாமா இல்ல கோயில வச்சு பேசிடலாமா? மாமா அவசரப்பட வேணாம், வீட்ல போய் பேசலாம். கோயில்ல எல்லாரும் இருக்காங்க, அவங்க என்ன முடிவு சொல்வாங்கன்னு தெரியாது. கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணா எந்த பொண்ணுக்கும் கசக்கவா செய்யும்? வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டுமா, காஃபி இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். வயசாகுது இல்ல, காஃபிக்கு ஒரு அளவு இருக்கு. அதிகமா குடிச்சா ஆளு சாச்சிரும். ஏற்கனவே சுகர் இருக்கு, ஆரம்ப கட்டம் தான். இன்னும் அதிகமா எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். காலைல ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணுதான். அப்படிங்களா? அப்ப இருங்க நான் முத்த கூப்பிடுறேன். இல்ல இல்ல இருக்கட்டும், நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு நல்லா இருக்கால்ல? சமந்தி, உங்க பொண்ணுக்கு என்ன குறை? ராணி ஆட்டம் நல்லா இருக்கா. நான் வந்த விஷயமே வேற. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆதிக்கு எங்கேயும் மாப்பிள்ளை பாக்கீங்களா? இல்லங்க, அவளுக்கு என்ன, அவ காலேஜ் இப்பதான் 3வது வருஷமே படிக்கிறா. சின்ன பொண்ணு தானே, இன்னும் எம்எஸ்சி படிக்கணுங்கிறா. ஆனா பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா வரப்ப காலங்காலத்துல கட்டி கொடுக்கறது தானே நல்லது. ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இப்பதான் 2 கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவு எங்க மகா மூத்தவளுக்கு வரதட்சணை பவுனுக்கு ஒண்ணு போட்டோம். இளையவளுக்கு இனிமேதான் சேர்க்கணும். இப்பதான் எங்க பையனும் ஓரளவுக்கு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வாரா. இந்த டைம்ல கல்யாணம் பண்ணா சும்மாவா? எப்படியும் பவுன் போடணும், வரதட்சணை கொடுக்கணும். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை பாதியாவது செய்யணும்ல. அதான் கொஞ்ச நாள் போகட்டுமேனு இருக்கும். அப்படியா? சொந்தத்துல எதுவும் மாப்பிள்ளை இருக்கா? ஆமாங்க, என் அண்ணன் பையன் இருக்கா, பேரு ரவி. அவனுக்கு தான் கொடுக்கலான்னு வச்சிருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் போகட்டுமே, அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் கழுத்து நிறைய போட்டு அனுப்புனாங்க மதிப்பா இருக்கும். அதான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, பேசிலாம் முடிக்கல. அவளுக்கு ஒரு நப்பாசை, 2வது பொண்ணு அவங்க அண்ணன் வீட்டுல கொடுத்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துக்கலாமேன்னு. இன்னும் நாங்க அவங்ககிட்ட கூட சொல்லல. அப்படியா? நல்லதா போச்சு. ஒண்ணு இல்லைங்க, என் பேரன் கிருஷ்ணனுக்கு உங்க பொண்ணு ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். உங்க பொண்ணு ஆதியை என் பேரை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன ஆனா? இல்லங்க, என் பொண்ணு படிச்சிட்டு இருக்காளே, அதான் யோசிக்கிறோம். இன்னும் படிப்பு முடிய 3 மாசம் தானே இருக்கு. நம்ம பேசி முடிச்சு வெத்தலை பாக்கெல்லாம் பரிமாறுவோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 மாசம் ஆகும்ல. சரிங்க, அப்ப எங்க பொண்ணு வரட்டும், நான் கேட்டுட்டு சொல்றேன். சரிங்க சமந்தி, நல்ல முடிவா சொல்லுங்க. ஆதி, உங்க ரிலேட்டிவ் கிருஷ்ணான்னு சொன்னாங்க, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. சீக்கிரமா நீ முன்னாடி போ, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டி, நான் போய் பாத்துக்கிறேன். கேட்கணும்னு நினைச்சேன், இவர் யாரடி உனக்கு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. உனக்கு அண்ணன் முறையா அத்தா முறையா? நீ வேற சும்மா இரு. அண்ணனும் இல்ல அத்தானும் இல்ல, எங்க அக்காவோட குழந்தை. அப்பா அத்தா முறைதான். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருடி. சரி, அவரை சைட் அடிக்கிறியா என்ன? ஆமான்னு சொல்லு செல்லம், ஆமான்னு சொல்லு. அவர் என்ன என்னோட அத்தை பையனா மாமா பையனா உட்காந்து நான் சைட் அடிக்கிறதுக்கு? எனக்கு அவர் மேல எதுவும் இல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா, எனக்கு அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சரிடி, அப்ப இதுக்கப்புறம் அவரு என்னோட ஆளு. நீ அவர்கிட்ட பார்க்க கூடாது, பேசக்கூடாது, ஓகேவா? அம்மா தாயே, நல்லா இருப்ப. அவரை நீயே வச்சுக்கோ. தயவு செஞ்சு பார்சல் பண்ணி கூட்டிட்டு போயிடு, என் கிட்டயே வர விடாத. நீ பேசுறதுலாம் பார்த்தா எங்கேயோ இடிக்குதே. எங்கேயும் அடிக்கடின்னு வாங்கிட்டியா என்ன? அடிலாம் வாங்கல, கடிதான் வாங்கினேன். எங்கடி வாங்கின? எங்க கடிச்சாரு? ஒத்த விழும், ஓடிடுங்க இருந்து. சரி ஆதி, நாளைக்கு உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு வரியா? நான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன். ஆமா, இந்த காலேஜ்ல கொடுக்கறப்ப அப்பப்ப பண்ண கேட்டா தானே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் உட்காந்து எழுத வேண்டியது. சரி சரி, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிடி, பாய். எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பாய். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? எனக்கு உன்னை பிடிச்சிருச்சுங்கிற திமிரா? ஊர் உலகத்துல இந்த கிருஷ்ணாவை பார்க்க 1000 பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் மனசு ஒன்னதான் விரும்புது. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓரதான் ஆட்டம் காட்டிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. உனக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒருத்தங்க பிடிக்கலன்னு சொன்னா அவங்கள பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ண கூடாது. நான் தான் தெளிவா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. எதுக்கு பின்னாடி வரீங்க? எதுக்கு காலேஜ்ல வரீங்க? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். எதுக்கு கோயில அவன்கிட்ட வலிஞ்சு பேசுற?
நீ அவனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. என்ன பழி வாங்குறியா? ஃபர்ஸ்ட் நீங்க யார் எனக்கு? நான் எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? நானும் அவரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம், போடாம இருப்போம், பேசுவோம், பேசாம இருப்போம். நீங்க எதுக்கு வந்து தலையிட்டு இருக்கீங்க? இது எங்க குடும்ப பிரச்சனை. அது என்னோட சொந்த மாமா பையன். நான் அவர்கிட்ட பேசுவேன், பேசாம இருப்பேன், கொஞ்சாம இருப்பேன். உங்களுக்கு எங்க சார் வலிக்குது? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உன்ன இங்க பாரு, காலேஜ்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ பேசுவேன், யார்கிட்ட பழகணும்னு தோணுதோ பழகுவேன். என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? எங்க அக்காவை தான் உங்க வீட்டு கட்டி கொடுத்துருக்கு, அதுவும் உங்களுக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு. எங்க அக்காவையே அதிகாரம் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. என்கிட்ட வந்து எதுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருடி, இன்னொரு தடவை அவன்கிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் ரவி மாமாட்ட பேசதான் செய்வேன். இன்னொரு தடவை பேசுனேன்னு வையேன், அப்புறம் நடக்கிறதே வேற. நான் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க என்ன எங்க அத்தை பையனா, மாமா பையனா? இதோ பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உன்னோட அத்தை பையனாவோ மாமா பையனாவோ இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ கிருஷ்ணா பொண்டாட்டி யார்கிட்டயும் பேசக்கூடாது. கெத்தா கௌரவமா இருக்கணும், புரியுதா? இதோ பாருங்க, நான் செத்தா கூட சாவேன், உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். உன்ன என்ன இந்த கிருஷ்ணாவோட காதல் உண்மையாவே ரொம்ப முரட்டுத்தனமால இருக்கு. சரிங்க, இந்த கதையோட தொடர்ச்சி நீங்க பார்க்கணும்னா தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த கிருஷ்ணாக்கு பொண்ணை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறதையும் சஜெஷனா கொடுத்துருங்க. சரிங்க, அடுத்த வீடியோல பாப்போம்.